ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஸ்லெப் ஸ்குவாட். ஹாய் பிரஜு. இன்னைக்கு மட்டும் நம்ம கூட இல்ல, வில் ஜாயின் சூன். இன்னைக்கு ஆமா. என்ன, ஆர்சிபி வர வர மீன்ஸ் எல்லாம் கண்டுகிட்டே போகுது. ஆர்சிபிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. டாப் டீம்ஸ் எல்லாம் தோத்துக்கிட்டே வராங்க. எல்எஸ்டி கூட எல்லாம் தோத்துருக்காங்களே. இனிஷியல் தாட்ஸ் பிரஜு. ஸோ இது நிச்சயமா சொன்ன மாதிரி டேபிள் பாட்டம்ல இருக்கிறவங்களும் டேபிள் டாப்ல இருக்கிற ஒரு ஒரு ஃபைட்டுன்னு சொல்லலாம். இப்போ டேபிள் டாப்ல இருக்கிறவங்க குவாலிஃபை ஆகுறதுக்கு எப்படியாச்சும் குவாலிஃபை ஆயிடணும்னு ஆடுறாங்க. ஆனா கீழே டேபிள் பாட்டம்ல இருக்கிறவங்க இவங்க எப்படியாச்சும் குவாலிஃபை ஆகக்கூடாதுன்ற மாதிரி ஆடுறாங்க. ஸோ இப்போ டேபிள் பார்த்தா ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. யார் வேணா எங்க வேணா எப்படி வேணா மேல வரலாம். ஸோ அந்த ட்விஸ்ட் பிளாட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லாஸ்ட்ல இப்போ யார் அந்த லாஸ்ட் 4 ஸ்பாட் எடுக்க போறாங்கன்றது ஒரு ஃபுல் கியூரியாசிட்டியா இருக்கு. எக்ஸ்பெக்டே பண்ணல ஆர்சிபி இந்த மாதிரி, அதோ ஏதலூட்டெல்லாம் அந்த மாதிரி அடி வாங்குவான், இந்த ஆர்சிபியோட டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகும் அப்படின்னலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. வில் கம் டு தட். பிஃபோர் தட் ரெயின் பிரேக், ரொம்ப ரெயின் பிரேக். டாஸ் ஜெயிச்சு ஆர்சிபி கரெக்டான டிசிஷன், ரெயின் வரத பார்த்துட்டு ஃபீல்டிங் எடுத்தாங்க. பட் அதுவே அவங்களுக்கு கொஞ்சம் ஆஃப் ஆயிடுச்சோன்னு தோணுச்சு. பால் எல்லாம் கையில ஸ்லிப் ஆயிட்டு இருந்துச்சு அவங்களுக்கு, ஸ்விங் ஆகல. பட் அவங்க லைன் லென்த் மெயின்டைன் பண்ணல. மிச்சல் மார்ஷ் அதை யூஸ் பண்ணிட்டாங்கன்னு தோணுச்சு. வில் ஸ்டார்ட் வித் லக்னோஸ் பேட்டிங். அதான் லக்னோஸ் பேட்டிங்ல லாஸ்ட் மேட்ச் மும்பை வந்து நிக்கலஸ் புரானா ஃபார்ம்ல வர வச்சுட்டாங்க. இந்த வாட்டி ஆர்சிபி வந்து மிச்சல் ஸ்டார்க்க ஃபார்ம்ல வர வச்சுட்டுக்கிறாங்க. ஸோ அவன் ஆடின அந்த செஞ்சுரி நாக்கு. ஸோ இவங்க பவுலர்ஸ் எல்லாரையும் அவன் அடிச்சான். யாரையும் அடிக்க விடாமலாம் இல்லை, ஹேசல்வுட்டுக்கே அடிச்சான். ஸோ அகைன் ஆர்சிபி பவுலிங் பத்தி நம்ம பேசுவோம். பட் ஓவராலா இவங்க வந்து எல்லாருமே ஆடினாங்க. மிச்சல் மார்ஷா இருக்கட்டும், நிக்கலஸ் புரானா இருக்கட்டும், தே பிளேட் அ குட் நாக். அண்ட் ஓவராலா ஒரு மழை வேற வந்தப்போ நான் நினைச்ச ஸ்கோர் வந்து ஒரு 200க்குள்ள உட்காந்துரும். ஒரு 220 தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் மிச்சல் மார்ஷ் ஆடுற ஃபார்ம்ல இருந்ததை பார்த்து. சரி மழை மார்ஷ் பூரன் மட்டும் இல்ல, ரிஷப் பந்த கூட ஃபார்ம்ல கொண்டு வந்துட்டீங்க. ரிஷப் பண்ட், ஆமா ரிஷப் பண்ட கூட ஃபார்ம்ல கொண்டு வந்துக்கிறோம். ஸோ இப்போ கேப்டன் வேற ஃபார்ம்ல இருக்கிறாரு. ஸோ ஒரு 220 ஸ்கோர் வரும்னு நினைச்சேன். ஆனா மழை வந்ததுனாலையும் பின்ன டிஆர்எஸ் மெத்தட்னாலும் 19 ஓவர்ஸ் ஆடினதுனால somehow they managed to make some 209 சொல்லலாம். அண்ட் டிஎல்எஸ் மெத்தட்ல 214 டார்கெட் வரை கொடுத்துட்டாங்க. ஸோ ஆக்சுவலி நான் வந்து இப்போ அந்த ஸ்கோரை பார்த்தப்போ 19 ஓவர்ஸ் இவங்க சேஸ் பண்ணுவாங்கன்னு தான் நினைச்சேன். பட் இவங்க ஆப்போசிட் டீமோட பேட்டிங் கொலாப்ஸ் ஆகுது எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓவராலி அவங்க வந்து ரொம்ப நல்லா ஆடினாங்க. அதான் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இப்போ எல்எஸ்ஜியோட நோக்கம் அவங்க அகேன்ஸ்ட் ஆடுற எல்லா டீமையும் தோக்கடிக்கணும்னு மட்டும்தான் இருக்கு. எப்படியோ குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்னு தெரியும். ஆனா அட்லீஸ்ட் நான் இருக்கிற 2-3 மேட்ச் அவங்க வந்து வின் பண்ணிட்டு போகணுன்ற இந்த சீசன் அட்லீஸ்ட் ஒரு டேபிள் 9-10 இருக்காம அட்லீஸ்ட் ஒரு 7th ஸ்பாட்லோ இல்லையோ 8th ஸ்பாட்லயோ முடியலான்ற பிளான்ல இருக்கிறாங்க போல. ஆமா, ரொம்ப அன்னெசரி லாஸ் இதெல்லாம். ஆக்சுவலி ஈஸியா குவாலிஃபை ஆக வேண்டிய டீம்ஸ் ஆஸ் யூஷுவல் எல்லாம் ஐபிஎல் ஆகிற மாதிரி லாஸ்ட் மொமெண்ட் ட்ராமாஸ் தான் இதுவும். டாக்கிங் அபவுட் ஆர்சிபிஸ் போலிங், அவங்க எதுவும் பெருசா தப்பு பண்ணல. ஆக்சுவலி எல்லாரும் நல்லா தான் போட்டிருக்காங்க. ஜார்ஜ் ஹேசல்வுட் அடி வாங்கினா, ரசிக் தார்ஸ் எல்லாம் அடி வாங்கினா. பட் ஓகே, தட் இஸ் ஆல்சோ அக்செப்டபிள். எப்போ ஒரு மேட்ச் தான். இந்த ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு ஏன் போலிங் கொடுக்குறாங்கன்னு சத்தியமா தெரியல. அவன் அடி வாங்குற போலர்னு தெரிஞ்சும் அவனுக்கு ஏன் கொடுக்குறாங்கன்னு சத்தியமா தெரியல. ஆல்ரெடி அவங்க கிட்ட 5 பவுலர் இருக்காங்க. சியாஷ் சர்மா வேற கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவனுக்கு கொடுக்காம ரொமாரியோ ஷெப்பர்டு கொடுத்து 16 ரன் வாங்கினாங்க. How it will impact the confidence of Surya Sharma though? இப்போ சுரேஷ் சர்மாவும் இப்போ நம்ம வந்து இஃப் யூ ரிமெம்பர் நம்ம வந்து சென்னை பத்தி பேசிட்டு இருந்தப்போவும் சொன்னோம் ஒரு நூர் அகமது மட்டும் இருந்த டைம்ல. ஸோ நூர் அகமது வந்து இப்போ மற்றவங்க எல்லாம் மேட் என்ட்ரி எல்லாம் அடி வாங்கி நீங்க நூர் அகமதை வந்து கண்ட்ரோல் பண்ணி விக்கெட் எடுங்கன்னா அவன் பண்ண முடியாது. ஒரு சைடு ஒருத்தன் புஷ் பண்ணிட்டே வரும்போது இன்னொருத்தன் ஒரு சைடு விக்கெட் எடுத்துட்டு வருவான். இவங்க ஆர்சிபிலையும் இவங்களோட ஸ்ட்ரென்த்தும் அதே தான். ஸோ ஓப்பனிங் பவுலர்ஸ் ஹேசல்வுட் போய் இவங்க 2 பேரும் அந்த பவர் பிளேல இன்னும் நல்ல விக்கெட் எடுத்து நல்ல கண்ட்ரோல்ல லைன் லென்த்ல போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வர்ற ஸ்பின்னர் சுரேஷ் ஆகட்டும், குருணாலா இருக்கட்டும், தே வில் கெட் சம் விக்கெட்ஸ். அண்ட் அவங்களுக்கு அவங்க ஜெயிச்ச மேட்ச் எல்லாம் பார்த்தா அந்த மாதிரி தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ
லைக் ஓவராலா வந்து லைக் அவங்க பவுலிங் வந்து லைக் சூப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ லைக் வர்றவங்க இப்போ வர்றவங்க எல்லாம் ஏசலூட்டியும் புவியும் அடிக்கணுன்ற மைண்ட் செட்லயே வர்றாங்க. ஏன்னா அவங்கள டிஸ்ட்ராய் பண்ணிட்டா டோட்டலா வந்து ஆர்சிபியோட பவுலிங் வந்து கொலாப்ஸ் ஆயிடுது. ஸோ லைக் நேற்று அவங்க கூட அப்படிதான் ஆடினாங்க. அதனால ஆர்சிபி வாஸ் நாட் ஏபிள் டு வின்ன்றது. பட் எனக்கு என்னன்னா இவ்வளவு தூரம் வந்துட்டு குவாலிஃபை குவாலிஃபை கூட ஆகாம வெளியே போயிடக்கூடாதுன்னு தோணுது. ஏன்னா இனி ஐ திங்க் தே ஹாவ் 3 or 4 மேட்சஸ். ஸோ அதில் இப்போ இன்னொரு மேட்ச் கூட தோத்துட்டாங்கன்னா 4 மேட்சஸ். அப்புறம் லாஸ்ட் 3 அவங்க வந்து 2 ஜெயிச்சே ஆகணுன்ற ஒரு ப்ரெஷரில் வந்துருவாங்க. ஸோ இவங்க இந்த டீம் ப்ரெஷரில் வந்துட்டாலே அவங்க அவுட் ஆஃப் த சீசன் வேற போயிடுவாங்க. ஸோ லைக் பார்க்கணும் லைக் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்ட்டு. அகெயின் நான் சொல்கிறேன், ஆர்சிபியில் வந்து ஒரு சேஞ்ச் இவங்க கொண்டு வந்தே ஆகணும். ஒன்று இவங்க ஓப்பனர் இடத்துல நம்ம வெங்கடேஷ் ஐயரை ட்ரை பண்ணலாம். அவன் ஓப்பனிங் ஸ்லாட் தான் ஆடிட்டு இருந்தான் கொல்கத்தாவில். நேற்று கூட ஜேக்கப் பெத்தல் ஒன்றுமே ஆடலை. ஸோ இவங்க அந்த ஓப்பனிங் ஒரு விக்கெட்டு போய் அதுக்கப்புறமா விராட் கோலி டக்கில் வேலை போனதுனால அங்கேயே கொலாப்ஸ் ஆயிடுச்சு இவங்களுக்கு. ஒருவேளை கேப்டன் பட்டிதார் வந்து கொஞ்சம் ஒரு நாக்கு ஆடி 60 ரன்ஸ் கொண்டு வராமல் இருந்திருந்தா டெஃபினட்டா ஸ்கோர் வந்து அவ்வளோ தூரம் வந்திருக்காது. அண்ட் லைக் ஜிதேஷ் சர்மா ஒன்றும் ஆடல. ஸோ ஒரு ஒரு ரீல் பார்த்தேன், அதை பற்றி நம்ம பேசுவோம். ஆனால் இப்போதைக்கு லைக் மொத்தமாக லைக் இதுதான் இந்த ஆர்சிபியோட பவுலிங் கண்டிஷன் இப்படி தான் இருக்கு. தே வில் ஹேவ் டு ஒர்க் அட்லீஸ்ட் ஒரு டஃபியை ஏதாச்சும் உள்ள கொண்டு வரல மாதிரி ஏதாச்சும் பிளான் பண்ணணும். பார்க்கணும் அவங்க நெக்ஸ்ட் மேட்ச்ல எப்படி பிளான் பண்றாங்கன்னு. கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா தான் இருக்கு அவங்க பவுலிங். அந்த 5th bowler அடி வாங்குறாங்க. சுயா சர்மா ஃபார்ம்ல இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் குருணால் பாண்டியா எப்படியாவது போட்டுடுறான். பட் இன்னைக்கு அவன் அடி வாங்குவான்னு தெரியல. ஜாஷ் ஹேசல்வுட் பேக் டு பேக் 50 ரன்ஸ் அடி வாங்கியிருக்கான். ஸோ ஐ டோன்ட் நோ. ஸோ கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. ரசிக் தாஸ் எல்லாம் நல்லா போட்டுட்டு இருந்தான். பட் இந்த மேட்ச் அடி வாங்கிட்டான். ஸோ இட்ஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் கன்சர்ன் ஆர்சிபிக்கு தான் தோணுது. மூவிங் ஆன் டு தேர் பேட்டிங், எனக்கு ஆக்சுவலி பிரின்ஸ் யாதவ் போல்ட் ரியலி வெல் அக்செப்டட். பட் எனக்கு என்ன இந்த மேட்ச்ல ரொம்ப பிடிச்சிச்சு எல்எஸ்ஜி கிட்டதுன்னா, டிம் டேவிடுக்கு ஷாபாஸ் அஹமதை கொண்டு வந்தாங்க. லாஸ்ட் 6 ஓவர்ஸ்ல 3 ஓவர்ஸ் பாதி அவன் தான் போட்டான். ஸோ ஷாபாஸ் அஹமதை கொண்டு வந்து டிம் டேவிட் ஸ்பின்னர் அடிப்பான்றது நம்மளோட பேசிக் மைண்ட் செட். அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேனுக்கு அவனை கொண்டு வந்துட்டு போட வச்சுட்டு அவன் அவுட் பண்ணிட்டு அடிச்சான். 2-3 6 எல்லாம் அடிச்சான். பட் ஸ்டில் அவன் அவுட் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு ஸ்டிக் ஆன் ஆகி அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் போட்டு விக்கெட் எடுத்தது வாஸ் த டிஃபரன்ஸ் அண்ட் மாஸ்டர் கிளாஸ் தான் சொல்லுவேன். எல்எஸ்ஜி ஸ்ட்ராட்டஜிக் டீம் ஃபைனலி இப்பதான் எந்திரிச்சிருக்காங்கன்னு தோணுது. வாட் யூ ஃபீல் அபவுட் செகண்ட் இன்னிங்ஸ்? ஆமா, அதுதான் லைக் அவங்க வந்து லைக் ஸ்கோர் லைக் சொன்ன மாதிரி அடி வாங்கினாங்க இல்லைன்னு சொல்லல. பட் அதே நேரத்துல லைக் அடிக்கிறவனோட விக்கெட்ஸும் எடுத்துட்டு இருந்தா. ஈவன் இன்ஃபேக்ட் அந்த லாஸ்ட் ஓவர் கூட அவங்க வந்து ஸ்பின்னரை தான் உள்ள கொண்டு வந்தாங்க. ஸோ நான் நினைச்சேன் இப்போ ரொமாரியோ ஷெப்பர்ட் ஸ்ட்ரைக்ல நிக்கிறான். இந்த சைடு குர்னால் ஆக்சுவலி 3-4 பவுண்டரி அடிச்சான் அதுக்கு ப்ரீவியஸ் ஓவர்ல. அவன் அடிக்கணும்னே நின்றுட்டு இருக்கான். ஸோ ஒரு வருஷம் அவன் கொஞ்சம் செட் ஆகி வந்துட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் ரொமாரியோ ஷெப்பர்ட் ஸ்பின்னர்ஸ்க்கு அடிப்பான். அவங்க மாட்டினா பறக்கும்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் யூஸ்வலா இவங்க சைடு திக்வேஷ் வந்து இவங்க இந்த பேட்டிங் அகேன்ஸ்ட் எல்லாம் செம்ம அடி வாங்கியிருக்காங்க. பட் லைக் ஷாபாஸோ போட்ட வச்சுதான் இருந்தாலும் சரி, லாஸ்ட் ஓவர்ல திக்வேஷை கொண்டு வந்தாலே லைக் சூப்பரா ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணாங்க. அண்ட் இவங்க அடிக்க ஓட்டல. லைக் தே ரியலி பிளேட் அட்லீஸ்ட் 6 ரன்ஸ்ல என்னவோ ஜெயிச்சாங்க. பட் தட் இஸ் ரியலி a good win. அந்த ஸ்ட்ராட்டஜி ஜெயிச்சாங்கன்னு சொல்லணும். 9 ரன்ஸ். ஸோ அது இந்த ஸ்ட்ராட்டஜினால மட்டும் நான் கிளியரா சொல்லலாம். அது எப்படி கன்க்ளூட் பண்ணலாம்னா, ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்தான், 20 ரன் கொடுத்தான், திருப்பி பேட்டிங்க்கு வந்தான், அந்த 20 ரூபாய் விட்டான். அந்த மாதிரி சொல்லலாம். அவன் கொடுத்த ரன் திருப்பி இங்க போடுச்சுன்னு தான் சொல்லுவோம். என்ன கேட்டா ஓகே, லெட் தம் பிளே ரொமாரியோ ஷெப்பர்ட், நான் வேணாம்னு சொல்லல. பட் ஜேக்கப் பெத்ஸெல்லாம் டிராப் பண்ணிட்டு அந்த டஃபியை கொண்டு வந்துட்டு வெங்கடேஷ் ஐயரையும் கொண்டு வந்தா கொஞ்சம் அந்த டீம் வுட் லுக் பெட்டர்னு தான் தோணுச்சு. ஸோ தட் இஸ் தி ஒன்லி சேஞ்ச் அவங்க பண்ணணும். வெங்கடேஷ் ஐயர் அவங்க ஓப்பனிங் ஆடுறாங்களோ 1 டவுன் ஆடுறாங்களோ ஓகே, பட் வேஸ்ட் பண்ணாம இருக்கலாம் அந்த ஸ்லாட். ஒன் டவுன்ல இவன் நம்ம படிக்கல் கரெக்டா இருக்கான். ஓப்பனிங் மட்டும் லைக் செட் ஆக மாட்டேங்குது. சால்ட்டை ட்ரை பண்ணாங்க, ஆகல. ஜேக்கப் பெத்ல ட்ரை பண்றாங்க, ஆகல. ஏதோ ஒரு மேட்ச்ல அடிச்சுட்டாங்கன்ட்டு லைக் ஃபுல் சீசன் லைக் அவங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு உட்கார்ந்தா அவங்க வந்து அவுட் ஆஃப் த சீசன்னே போயிடுவாங்க.
ஸோ எனக்கு தெரிஞ்சு அடுத்த மேட்ச்லயாச்சு அவங்க அடுத்து யார் மேல ஆடுறாங்கன்னு தெரில. அந்த டீம் மேலேயாச்சும் இவங்க வந்து வெங்கடேஷ் ஐயரை கொஞ்சம் மேலே கொண்டு வந்து ஆட வச்சாங்கன்னா அவங்க பேட்டிங் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தனிங் ஆகும். அண்ட் டெஃபியோ உள்ள கொண்டு வந்தாங்கன்னா பவுலிங்க்கு அவருக்கு இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்கு. டெஃபி கூட நல்லா தான் போயிட்டு இருந்தான் ஹேசல்வுட் வர்றதுக்கு முன்னாடி. அடுத்த மேட்ச் யார் மேல கேட்டால எங்க மேலதான் அடுத்த மேட்ச். அவங்க புது வீட்டுல மேட்ச், ஃபர்ஸ்ட் மேட்ச் மும்பை மேல சம்பவம் இருக்கு. அந்த மேட்ச்ல கொஞ்சம் தேவையில்லாத ரிவெஞ்சஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது பாக்கி இருக்கு. அது அப்ப பேசுவோம், பேசுவோம். ஸோ அதான் இப்போ நெக்ஸ்ட் லைக் ஆர்சிபி ஆட போற டீம்ஸ் கூட லைக் பாட்டம்ல இருக்கிற டீம் கூட ஆடுறாங்க, டாப்ல இருக்கிற டீம் கூட தான் ஆட போறாங்க. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் அவங்களுக்கு மேட்சஸ் எல்லாம் கொஞ்சம் இல்ல, அவங்களுக்கு பாட்டம் டீமே இல்ல. அவங்க மும்பை ஆட போறாங்க இப்போ. மும்பை பினிஷிங் ஸ்டேஜ்ல அவங்க ஒரு வெறித்தனமான டீமா ஆடுவாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாப் ஆட போறாங்க, பஞ்சாப் ஆட போறாங்க ஒரு மேட்ச். அதுக்கப்புறம் ஹைதராபாத் ஆட போறாங்க. ஸோ டிஃபிகல்ட் ஸ்டேஜஸ் அட் திஸ் பாயிண்ட். இந்த 2 மேட்ச் அவங்களோட நியூ ஹோம்ல வேற இருக்க போகுது, ராய்ப்பூர்ல. ஸோ இது இன்ட்ரெஸ்டிங் ஃபார் ஆர்சிபின்னு தான் சொல்லணும். பட் பிஃபோர் கோயிங் டு தேர், ஐ திங்க் ரஜத் பத்திதார் பிளேட் ரியலி வெல். கேப்டன்ஸ் இன்னிங்ஸ் ஆடினா, பட் அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டான். ரொம்ப நல்லா ஷார்ட் செலக்ஷன், சிக்ஸஸ் எல்லாம் பயங்கரமா அடிச்சான். அலாங் வித் தேவதத் படிக்கல் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருந்துச்சு. மறுபடியும் பிரின்ஸ் யாதவை கொண்டு வந்துட்டு விக்கெட் எடுத்து வச்சிட்டாங்க. ஸோ அங்கதான் அவங்களுக்கு அந்த பிரின்ஸ் யாதவ் தான் மூமெண்ட் சேஞ்ச் பண்ணது. ஆஸ் யூஷுவல் நம்ம முதல்லதே சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆர்சிபி பவர் பிளேவா தூக்குங்கடா, கேமே உங்களுக்கு தான் அப்படின்னு. பேட்டிங்லயும் பவுலிங்ல 6 ஓவர் ஆடிடுங்க, பேட்டிங்ல அவங்கள 6 ஓவருக்குள்ள 2 பேரும் தூக்கிடுங்க, மேட்சே கை விட்டு போயிடும் அவங்களுக்கு. முதல்லதே சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ அது இவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்ப லைக் எல்லா டீமும் கேட்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம், நான் அப்பவே பேசிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு ரீலை பார்த்தேன்னு சொன்னேன். ஸோ ஆக்சுவலி ஆப்போனன்ட் டீமும் சொந்த டீம் கொலாப்ஸ், அவங்க டீம் கொலாப்ஸ் ஆகணும்னு யோசிக்கிறாங்களோ இல்லையோன்னு தெரியல. ஆனா அவங்க டீம்ல இருக்கிற ஒரு பிளேயரே வந்து அவங்க ஓப்பனிங் ஆர்டர் கொலாப்ஸ் ஆயிட்டா நான் வந்து ஆடி ஒரு பெரிய நாக் ஆடணும்னு விருப்பப்படுறேன்னு ஒரு வீடியோ வேற விட்டுருக்கிறாரு, வீடியோ வேற வந்திருக்கு. ஸோ லைக் சொந்த டீமே ஓப்பனிங் கொலாப்ஸ் ஆகணும்னு இப்போ நினைக்கிறாங்க. ஸோ தெரில அந்த மாதிரி யார் யார் யோசிக்கிறாங்க அந்த டீம்லன்னு. இல்ல, அது ஜிதேஷ் சர்மா கொடுத்த ஒரு இன்டர்வியூ தான். அது லாஸ்ட் சீசன் கொடுத்த இன்டர்வியூன்னு நினைக்கிறேன். அது ஓவர் கான்பிடன்ஸ்ல எங்க டீம் அப்பதான் நான் பேட்டிங் ஆட முடியும் அந்த மாதிரி எங்கேயோ சொல்லிட்டான். அது இப்பதான் ட்ரெண்ட் ஆகுது. ஆமா. ஸோ கன்சிடரிங் எல்எஸ்ஜிஸ் bowling அகைன் எல்லாரும் ஓகேவா தான் போட்டாங்க. திக்வேஷ் ராத்தி அடி வாங்கினான், பட் அந்த லாஸ்ட் ஓவர் போட்ட தப்பிச்சிட்டான். எப்படியோ நல்ல பேர் வந்துருச்சு அவனுக்கு ஜெயிச்சு கொடுத்ததுனால. மயங்க் யாதவ் அவன் பெருசா தெரியல, அந்த பேஸ் ஓடி வந்து தள்ளுறான் 150 கிளாக்ஸ், பட் அது ஈஸியா அடிச்சிடுறாங்க. ஆவிஷ் கான் மஸ்ட் பி பேக் இன் திஸ் டீம். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி அவங்க 2 மேட்ச் சிஎஸ்கே தான் நெக்ஸ்ட். ஸோ சாட்டர்டே ஆஃப்டர்நூன் இருக்கு அவங்க மேட்ச் சென்னையில. சண்டே ஆஃப்டர்நூன் சென்னையில மேட்ச். என்ன ஆகும்னு தெரியல. இவங்க வேற லாஸ்ட் இப்போ 2 மேட்சா ஜெயிச்சிட்டாங்க எல்எஸ்ஜி. 2 மேட்ச் ஜெயிக்கல, மும்பை மேல வேற நல்லா 220 அடிச்சிட்டாங்க. இங்கே ஆர்சிபி மேலேயும் 210 அடிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 19 ஓவர்ஸ்லயே ஃபுல் மேட்ச் ஆடி இருந்தாங்கன்னா இங்கே ஒரு 230 அடிச்சுப்பாங்கன்னு தான் தோணுச்சு. நெக்ஸ்ட் 2 மேட்ச் சிஎஸ்கேக்கு ரொம்ப க்ரூஷியல். இவங்க வந்து பார்ட்டியை இது பண்ணாம இருந்தா சரி. ஆல்ரெடி சிஎஸ்கே இப்போ 5 win 5 lossல இருக்கிறதுனால இது இன்ட்ரெஸ்டிங். ப்ரிவியூ பண்ணுவோம், அந்த மேட்ச் ப்ரிவியூ பண்ணும்போது பேசுவோம். அண்ட் ஆர்சிபி நான் சொன்ன மாதிரி அவங்களோட புது ஸ்டேடியம் ராய்ப்பூர்ல போய் மும்பை ஃபேஸ் பண்ண போறாங்க. தட் இஸ் ஆல்சோ ஆன் சண்டே. ஸோ எல்எஸ்ஜி சண்டே ஈவினிங் ஆடினாங்கன்னா ஆர்சிபி சண்டே நைட் ஆடுறாங்க. ஸோ ரெண்டுமே இன்ட்ரெஸ்டிங் மேட்சஸ். எப்படி இருக்குன்னு தெரில. வில் சி வாட் ஹேப்பன்ஸ். anything we missed in today's post match review? இல்ல நான் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஐ திங்க் இவங்க குருணால் பாண்டியாக்கு பதிலாக ரொமாரியோ ஷெப்பர்ட ஒரு ஸ்டார்ட் மேல அனுப்பியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கும்னு தோணுச்சு. பிகாஸ் டிம் டேவிட் ரொமாரியோ ஷெப்பர்டும் கொஞ்சம் அடிச்சு ஆடி இருந்தாங்கன்னா மேபி உங்களுக்கு இதா இருக்கும். ஷாபாஸ் அகமது போட்டுட்டு இருந்தான்ற ஒரே காரணத்துக்காக திருநாள் பாண்டியா லெஃப்ட் ஹேண்டரை கொண்டு வந்துட்டு அவன் அடிக்கிறதுக்கும் அவஸ்தப்பட்டுட்டு இருந்தான். அங்க கொஞ்சம் பால்ஸ் அவன் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு கேம்னு தோணுச்சு. மேபி ஷாபாஸ் அகமது ரொமாரியோ ஷெப்பர்ட் மாட்டல, அதுதான் மெயினா சேஞ்ச் ஆச்சு. ஸோ அவன் லாஸ்ட் ஓவர் கொடுக்காம இருக்கிறதுக்கு அதான் ரீசன். ஏன்னா ரொமாரியோ ஷெப்பர்ட் அடிச்சிருவான் ஈஸியா கொடுத்தா. ஸோ
மேபி அங்க கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி மிஸ் ஆயிடுச்சு ஆர்சிபின்னு தோணுச்சு. ஸோ தட் இஸ் தி ஒன்லி திங். இந்த மாதிரி மைனர் திங்ஸ் தான், பட் இதெல்லாம் ரொம்ப மேட்டர் ஆகும் லாஸ்ட் ஸ்டேஜஸ்ல. ஆமா தே மே லூஸ் மொமெண்டம் ஃப்ரம் இயர். ஏன்னா பேக் டு பேக் 2 மேட்ச் தோத்தாங்க ஆர்சிபி. ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன் ஃப்ரம் சரி இயர். டாப் டீம்ஸ் எல்லாம் தோத்துக்கிட்டே வருது. வி ஹாவ் அன் அதர் interesting match. One team will not get knocked out tomorrow. So அந்த மேட்சோட போஸ்ட் மேட்ச் ரிவ்யூ டெல்லி வர்சஸ் கேகேஆரோட போஸ்ட் மேட்ச் ரிவ்யூவோட வரும். Until then, see ஓகே you guys. Bye bye. சரி, பாய்.